அரசு, இன்னொன்று வந்து மாநில அரசு. ஸோ உள்ளாட்சி அரசுக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு அரசு அங்கீகாரமே கொடுத்துருக்க மாட்டாங்க. உள்ளாட்சி அரசுனா கிராமப்புறமும் நகர்ப்புறமும் சேர்ந்தது தான் உள்ளாட்சி அரசு. இந்த உள்ளாட்சி அரசு வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இந்த ஐடியா எங்கிருந்து வருதுன்னா காந்தியடிகள் தான் சொல்லியிருப்பார். கிராம ஸ்வராஜ், கிராம சுயராஜ்யங்கள் பற்றி தான் சொல்லியிருப்பாரு. ஸோ அவர் சொன்னதன் அடிப்படையில் தான் நம்ம இந்திய அரசியலமைப்புல அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இதுல சரத்து 40 இந்த இடத்துல மட்டும்தான் கிராம பஞ்சாயத்து அமைக்கிறத பத்தி மட்டும் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்திய அரசியலமைப்புல பஞ்சாயத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க. எப்போ அப்படின்னா 73வது சட்டத்திட்டம் 1992. இந்த சட்டத்திட்டத்திற்கு அப்புறம் தான் நம்ம இந்திய அரசியலமைப்புல பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு புதுசா வந்து சேர்க்கிறாங்க. பகுதி 9 11வது அட்டவணையில சேர்த்திருப்பாங்க. சரத்து 243ல இருந்து 243 வரைக்கும் இந்த பஞ்சாயத்து பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து 29 சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கு. ஓகே, இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் கொண்டு வரதுக்கு முன்னாடி அந்த டைமிங்ல வந்து நிறைய குழுலாம் ஃபார்ம் பண்ணாங்க. நிறைய கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி வந்து நிறைய பரிந்துரைகள்லாம் முன் வச்சாங்க. அதுல சில இம்பார்ட்டன்டான கமிட்டிஸ், அவங்களோட இம்பார்ட்டன்டான ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னன்றதை பார்ப்போம்.